இருக்கிறாரே, அவர் யார் என்று உனக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே. தகுதிக்கு மீறி குறும்பு பேசும் சக்கிலியன். அன்றைக்கு தோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தானே, அவன் தானே இவன். அவர் நடையை பார்த்தாயா? ஓ, நாடக மேடை ராஜா போல் இருக்கிறது. ஓயாத கால்களும் உறங்காத உள்ளமும் கொண்ட அவர் உணர்ச்சி பாயாத புலி காட்டும் வெறும் பாவனை இல்லையடி. என் கண்ணுக்கு இந்த காட்சி ஆச்சரியமாகவே காணப்படுகிறது. நியாயம்தான், கண்ணி பருவம் அல்லவா, ஏன் இருக்காது? குறும்புக்காரி, நீ பெரிய கிழவி பாரு. இல்லை, இந்த நாடகத்தில் எனக்கு இன்னும் அனுபவம் இல்லை. அது வந்து பிறகு இருவரும் பரிமாறிக்கொள்ளலாம். நீ வா, அம்மா நீ ஆடலாம். இல்லடி, அவருக்கு கொஞ்சம் நேரம் ஓய்வு கொடுக்கணும். எப்படி? ஐயோ ஆபத்து, ஐயோ ஆபத்து, ஐயோ ஆபத்து. என்ன ஆபத்து? ஒண்ணுமில்லை. ஒண்ணுமில்லையா? ஆமா, ஆபத்து. என்ன அது? சொல்லுங்கள். ஒண்ணுமில்லை. வெகு நேரமா நடந்து கொண்டிருக்கிறீர்களே, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளக்கூடாதா? அதை பற்றி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். உண்மையிலே ஆபத்து இருந்தா மட்டும் கூப்பிடுங்க, நான் வர்றேன். எங்க போயிட்டு வர்ற? கன்னிமாடத்திற்குள்ள. ஆம்பளைங்க அங்க போக கூடாதுன்னு சட்டம் தெரியுமல்ல உனக்கு? அவைய குரல் கேட்டா காவல்காரன் உள்ளே போகலாம்ங்கிறது அந்த சட்டத்துல ஒரு விதி. அதுவும் தெரியுமில்ல உங்களுக்கு? சட்டம் போட்டதே அவரு, சட்டத்தை பத்தி அவர்கிட்ட பேசுறீங்க. யாரு சட்டத்தை போட்டாங்கிறது கேள்வி இல்ல. சட்டத்தை இப்ப யாரும் மீறக்கூடாது, தெரியுமா? அப்படி என்ன ஆபத்து வந்துருச்சாங்க? ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமில்ல, அவங்க சட்டம் போட்டாங்க. அது அவங்க கேட்க வேண்டிய விஷயம். நான் போய் கேட்டு வரேன். அதுதான் முடியாது. பெண்களை தவிர யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற சட்டம் தெரியுமா? நான் போகிறேன். அப்ப நீங்க பொம்பளையா? ஆமா, சந்தேகம் இல்லாம. நான் அரண்மனை அதிகாரி, நான் அரண்மனை அதிகாரி. நீ வீணா சாக போற. அது அந்த காலம். ஆத்தங்கரையிலே நடித்த போது பேசாம இருந்தேனே, அப்ப நீங்க அதிகாரியா இருந்த காலம். இப்ப இந்த இடத்துக்கு நான் தான் அதிகாரி. யாரும் சட்டத்தை மீறி அனுமதிக்க முடியாது, தெரியுமா? உனக்கு அவ்வளவு நெஞ்சு துணிச்சலா? இருக்கட்டும், உன்னை பேசிக்கிறேன். கடைசியா சொல்றேன், என் கைபரத்தை பரீட்சை பார்க்காதீர்கள். என்ன சொன்ன? ஏய், இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. என்னங்க இன்னைக்கு கத்திய கையால தொடப்படாதப்பா. அப்படின்னா இதை வச்சுக்கிறீங்களா? ஆமா. அப்போ இப்ப போராட்டம் வேண்டாம். சரி. மீண்டும் காரணம் இல்லாமலாம் என்னால முடியாதம்மா. ஐயோ, அவர் மழையில் அவதிப்படுகிறாரு, என்னால் சகிக்க முடியவில்லை. நீ குரல் கொடுக்கிறாயா இல்லையே? சரி சரி, எனக்கு என்ன வம்பு? ஐயோ, ஆபத்து ஆபத்து ஆபத்து. என்ன ஆபத்து? அங்க என்ன சமாச்சாரம்? இளவரசிக்கு மயக்கம். மயக்கமா? நான் வைத்தியரை கூப்பிட்டவா? இல்ல இல்ல, நீங்களே. நானா? நான் வைத்தியன் இல்லையே.
பரவாயில்லை, தெரிந்தவரை பார்த்தால் போதும். என்ன செய்கிறது? தலை சுற்றுகிறது. கைய பாருங்க. கையை நான் தலை பார்த்தேன். சுற்றுவதற்கு கை எதற்கு? ஆமா, கை பார்த்து இருக்கும். பித்தம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். பித்தமா? பித்தத்தில் இது எந்த வகை? திடீர் பித்தமா, தினசரி பித்தமா, அல்லது மாதம் ஒரு முறையா, வருஷத்திற்கு ஒன்றா? ஏய், நீ பேசாம இரு, அவர் சொல்லட்டும். ஓஹோ, சரிதான். இது திடீர் பித்தம் தான். தானா அந்த பித்தம் தானா தான் போகணும். இதை எந்த வயிற்றுனாலையும் மாற்ற முடியாது. எருதுக்கு நோவு, காக்கைக்கு கொண்டாட்டமா. நான் வர்றேன். செல்லி, இந்த பழைய சொத்தை பெஞ்சு சாப்பிட்டுட்டு கடைசியில் இருக்கிற அந்த தண்ணியை குடிக்கிற போது ஆஹா எப்படி இருக்கு தெரியுமா? இதத்தான் தேவாமிர்தம்னு சொல்லிட்டாங்களோ. அட, எந்திரிச்சு கைய கழுவுங்க. சொப்பனம் கண்டியா? என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கே, உடம்பு சரியில்லையா? உடம்பெல்லாம் காயுதே. ராத்திரி காவலுக்கு போய் மழையில நினைஞ்சிட்டான் போல் இருக்கு. என்னையா நீரு இரு, கஷாயம் போட்டுட்டு வரேன். ஏய், ஒரு போர்வையை கொண்டு போயிருக்க கூடாது? நீங்க தானப்பா சொன்னீங்க. படுத்துக்க படுத்துக்க. ஆஹா, என்ன சுடுது? என்ன சூடு, என்ன சூடு? ஆமா, திறந்து வச்சாதானே சூடு ஆறும். குளிருதுப்பா. மேலெல்லாம் சுடுது, எங்க குளிருது? எந்த இடத்துல? உடம்பெல்லாம் தாப்பா. உடம்பு இல்லாமா? இது எப்படி உடம்பெல்லாம் சுடுது, உள்ள குளிர்துன்னு சொல்றானே? சரி, இது வைத்தியத்தை தான் கேட்கணும். இந்தாப்பா, இந்த கஷாயத்தை குடுத்துடு. இது ஆத்தி கொடுப்போம். இல்லப்பா, இது கொஞ்சம் எந்திரியாப்பா. என்னம்மா இது? அம்மா மூஞ்ச பாரு. ஏய், இப்பதான் செருப்பு தைக்கிறதா? இது தச்சது இல்லம்மா, பசைய தடவி ஒட்டி காய வச்சிருந்தேன். அதுங்காட்டி நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க. சரி சரி, தை. ஏன் இவ்வளவு நேரம்? ஆராசா கூட ஒரு வாட்டி வந்து போயாச்சு. என்னென்ன பேச மாட்டேங்கிற? ஏய், கடுமையான மழை காய்ச்சல். மழை காய்ச்சலாம் சிறுகணி, மழை காய்ச்சல் புதுசா இருக்கு. மழை காய்ச்சல்னா மேல சுடும், உள்ள குளிரும். அப்ப சரி, காய்ச்சல் வீட்டுல இருக்க கூடாது, இங்கே வேலைக்கு வந்த. வயறு ஒண்ணு இருக்கேப்பா. சரி, மருந்து இருந்து ஏதாவது குடிச்சியா? அது நான் குடிச்சு என்னடா பண்றது? பின்ன யாருக்கு காய்ச்சல்? என் மவன் வீரனுக்கு கடுமையான காய்ச்சல். நேத்து காவலுக்கு அனுப்பிச்சேன். மழையில நனைஞ்சிருக்கான். விடிய காலம் வெட 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 வெடன்னு வந்தான். ஒரே சூடு. கொஞ்சம் கஷாயத்தை வச்சு கொடுத்து விட்டு கவலையோட வந்தேன். அம்மா அம்மா, வீரன் இருக்காரே, என்ன காலையில இருந்து கடுமையான காய்ச்சலாம்? ஐயோ, நான் அப்பொழுதே நினைத்தேன், ஊர்ல பெய்த மழை எல்லாம் அவர் தலையில தானே பெய்தது. இப்பொழுது எப்படி இருக்கிறாரோ? ஏமா கவலைப்படுறீங்க? இதுக்கெல்லாம் அந்த உடம்பு வாடுறதா? என்னமோ, பாடி போய் பார்ப்போம். நன்றா இருக்கிறது நியாயம். பாளையத்து இளவரசி, பருவம் வந்த மங்கை, பட்ட பகலில் சேரிக்கு போவதா? பார்த்தவர்கள் என்ன சொல்வார்கள்? இப்பொழுதுதான் புரிகிறது. என்னடி புரிகிறது? காதலுக்கு கண் இல்லை என்பார்கள். இப்பொழுது இரவு பகல் எதுவுமே கிடையாது என்று புரிகிறது. செல்லி, விளையாடாதே. நான் எப்படி ஆனாலும் அவரை பார்த்தாக வேண்டும். கட்டாயம் பார்த்துதான் ஆகணுமோ? அப்படியானால் ஒன்று செய்யலாம். என்ன?
வா இப்படி. பூமி எங்க போறா? எனக்கு தெரியாதுங்க. தெரியாதா? வழியை அனுப்பிச்சுட்டு வர்ற? கேட்க போன தெரியாதா? மரியாதையா சொல்லிரு, இல்ல உன் தலை போயிடும். காத்து வாங்க போறாங்க. பேசாம இரு. அடுத்த ராத்திரி முக்காட போட்டுட்டு காத்தா வாங்க போறா? ஏய், நீ அடி வாங்காம சொல்ல மாட்டேன். சொல்லிடுறேன். சேரிக்கு வீரனை பார்க்க போறாங்க. அவ்வளவு துணிச்சலா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏய், இதை நீ யாருக்கிட்ட சொல்லப்படாது, யாருக்கிட்ட சொல்லப்படாது. போ அப்படி. டேய் போத்தியா, சேரிக்கு போயிட்டா. ஏன்னா சேரியில் மட்டும்தானே காத்தடிக்குது, வேற இடத்துல காத்து இல்ல. மாமா கிட்ட சொல்லுவோம் காத்தடிக்கிறீங்க. ஏய், பொம்மி போனது. இங்க இருக்க வந்தீங்கம்மா. அவருக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போக வந்தேன். பாப்பீங்க, நாங்க பாத்துக்கோமா. இது என்னடா இது? மச்சான், இந்த பொம்பளை யாரு? அச்சி, வாயை திறந்து பேசு. ராஜகுமாரி. அம்மா, நீங்க போயிடுங்கம்மா, இல்லைன்னா எங்க தலையே போயிடும். அதெல்லாம் போயிடுமா? இப்பதான் போயாச்சு எனக்கு. நான் இப்ப வெறும் முண்டா. யாராவது வந்து வாங்க, பாரு பாரு. என்னடா எங்க வீட்டுல உடம்பு எப்படி இருக்கிறது? நன்றாகத்தான் இருக்கிறது. மாளிகை வாசலுக்கு என்ன அவ்வளவு அக்கறை? நீங்கள் போகலாம். காய்ச்சல் அதிகமா? ஆமா, மனக்காய்ச்சல். நந்தி கட்டவர்களின் செய்கையால் ஏற்பட்ட உள்ள காய்ச்சல். போங்கள். என்ன இது என்னை மணக்கப் போகிறவர்களுக்கு இருக்க வேண்டிய அக்கறை, உங்களுக்கு தேவையில்லாதது. உங்களிடம் அன்பு காட்ட எனக்கு உரிமை இருக்கிறது என்றுதான் வந்திருக்கிறேன். நீங்கள் அலட்சியம் செய்தாலும் நான் என் கடமையை செய்துவிட்டுத்தான் போவேன். கடமை? அப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது என்பதையாவது நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். அதுவே உங்கள் அந்தஸ்துக்கு அதிகமான உழைப்பு. கடமையா? கடமை. நேர்மையே இல்லாத நெஞ்சம், இரக்கமே இல்லாத இதயம், கண்ணியமே இல்லாத குணம். பூமி, அழாதே. கோபமா? நடந்தா தெரியாமலா இருக்கும்? நல்லாவே தெரிஞ்சிருச்சா? இந்த காலை பிடிக்கிறேன், என்ன அடிங்க, என்ன உதங்க. திருட்டு தனத்தையும் ஆள் பார்த்து செய்யணும். அது எங்க தப்பு இல்ல. அந்த அம்மாவை யார் தைக்க சொன்னா? தைக்கவா? ஆமா. என்ன? ஏய், உங்ககிட்ட வெறும் தோல்ல வேற செருப்பு தைக்க சொன்ன? ஆமா. ஆவாரம் பெட்ட எப்படி வந்து உள்ள? இருக்குங்க. நானு புது தோலா எடுத்து நல்ல செருப்பு தச்சு வீட்டுல கொண்டாந்து கொடுக்குறேன். அப்போ அது சரிங்க. இந்நேரத்துல ராத்திரி வேலையில இப்படி இருக்கு? நான் தான் இன்னைக்கு திசைக்காலம். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் இந்நேரத்துல ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? அதா காத்து இல்ல, அதேதான். சரி, நான் வரேன். சரி. பூமி, புதிய உலகத்தின் கரையிலே சந்தித்தோம். களங்கம் விலகி நம் இரு இதயங்களும் உறவு ஏற்படுத்திக் கொண்டு விட்டன. இந்த வாழ்வு என்றும் நிலைக்குமா? உறுதி மட்டும் இல்லாதிருந்தால் ஓடி வந்திருப்பேனா? என்னை நம்புங்கள், எதிர்காலம் நம்முடையதுதான். அது போதும் எனக்கு பொம்மி. என்னன்னா சரி தம்பி, என்ன ராத்திரி இந்த இடத்துல இப்படி? இல்லண்ணா, நான் காலையிலயும் இங்க வந்துட்டேன். வேலை இப்பதான் முடிஞ்சது. சரிதான், ராத்திரி ஆயிடுச்சு. அண்ணன் வீட்டுல படுத்து தூங்கிட்டு காலையில ஊரை பார்க்க போய் சேரலாமே அப்படின்னு நினைச்சு வந்துட்டேன். அதுக்கு என்ன தானே? ஆமாண்ணே. இந்த மலையாண்டி சங்கீதி என்னாச்சு? அது ஒண்ணு இல்லப்பாங்க, சொல்றேன். அதாவது சூப்பர், மலையாண்டி சங்கதி இவன் தெரிஞ்சா என்னவா? அவன் சம்சாரம் தண்ணி எடுக்க போயிருக்கா. சரி, அது நம்ம குப்பம் போயிருக்காங்க. குப்பை
அதான் பேசாம இருக்கல குப்பை என்ன பண்ணிட்டாங்க அவட்ட பேசிட்டானா சரி ராஜகுமாரி 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 ராஜகுமாரன் 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 ஒரு மனுஷனாட்டம் நல்ல வேலை ஞாபகப்படுத்துறிய நீ ஞாபகப்படுத்தினாது பார் பாரு அவன் ஓட்டத்தை பாரு என்னது பாரு பாரு அங்க பாரு மாமா ஆமா அத்தை நீ செத்த செத்த நீ நான் போயிட்டு வரேன். போயிட்டு போயிட்டு வர்றாங்களாம்ல திருப்பி நீ வந்து ராஜகுமாரிக்கு அத்தை நிஜமா நீ செத்த வா வருக வருக இளவரசியாரே வருக. ஊரடங்கும் வேளையிலும் உளமுறங்காது சேரிக்கு சென்று திரும்பி வந்த திருமதியே வருக. பொம்மி, இது உண்மைதானா? நீ சேரியில் இருந்துதான் வருகிறாயா? மாமா, உண்மை அவளை ஊமையாட்டி விட்டது. கேடுகிட்ட பெண்ணே, நம் குலப்பெருமையை குழி தோண்டி புதைக்கவா இந்த காரியம் செய்தாய்? அதிலும் திட்டம் போட்டு வேலை செய்திருக்கிறாள். தாயற்ற பெண்ணாயிற்றே என்று தானாக வளர விட்டேன். உன் தகாத செய்கையால் எங்கள் மானத்தை அழிக்கிறாய். இனியும் உன்னை தனியே விட்டு வைப்பது தவறு. எனக்கு இருக்கும் ஒரே வழி உன்னை சிறை வைப்பதுதான். இல்லை மாமா, திருமணம் அதைவிட பெருஞ்சிறை அல்லவா? ஆம், நாளை மறுதினம் உனக்கும் நரசப்பனுக்கும் திருமணம். காவல் பலமாக இருக்கட்டும். மாமா சின்ன உன்னை காலுக்கு செருப்பு தைக்க சொன்னா நீ கைக்கு தச்சிருக்க. சரியா இல்லையா? என்ன கைக்கா? காலுக்கு என்ன? காலுக்கு போடுங்க. பார், ஆமா நீ எவ்வளவு நாளா தச்சுக்கிட்டு இருக்க? 1/2 மணி. ஆமா பார், சரியா இருக்க? என்ன சரியா இருக்கு? ஆமா, செருப்பு எங்க இருக்கு? ஓஹோ, விரல் எங்க இருக்கு பத்தியா? ஆமா ஆமா ஆமா, செருப்பு சின்னதா போச்சு இல்லையா? கால் கொஞ்சம் பெருசா இருக்கு. தெரியுதா? ஒண்ணு செய்வோம். என்ன? இதுல காலத்துக்கு வைக்க. ஏன்? செருப்புக்கு தக்கபடி காலை குறைச்சுடுவோம். சரி, நல்ல வைங்க. கொஞ்சம் இந்த வந்துட்டேன். என்ன? இந்த வந்துட்டேன். கொஞ்சம் கூர் பண்ணிக்கிறேன். சரியா சரியா. நல்ல நீட்டுங்க. ஆமா, என்ன செய்ய போற நீ? அட, செருப்புக்கு தக்கபடி கொஞ்சம் காலை குறைச்சுக்குவோம். ஐயோ, செருப்புக்கு தக்க கொண்டாடுவாங்க. ஆமா, செருப்ப சின்னதா தச்சு விட்டு காலைய வெட்ட போற நீ? இரு இரு, கொஞ்சம் தளபதி கிட்ட சொல்லிட்டு தலையை சீவி போடுறேன். ஏன் சிக்க பிடிச்சிருக்கா? சிக்கா? நான் சீவி தான் வந்தேன். அந்த சீவு இல்ல, அந்த சீவு. அடா, என்னங்க கோவிச்சுக்கிட்டு கொடுங்க, காலை கூட பெருசா செஞ்சு. ஒண்ணு வேண்டாம், இந்த நீ தை. இதை தச்சு கொடு. இது நல்லா தானே இருக்கு? ரெண்டையும் ஒன்னா தைக்கவா? ஆமா. என்ன இது? நீங்க நான் அதே மாதிரி வச்சேன். ராஜகுமாரே, ஐயோ ஒண்ணும் இல்ல, கையில ஊசியால குத்திக்கிட்டேன். போய் கொஞ்சம் இந்த கள்ளி பால் ஒடிச்சுட்டு. என்னம்மா சொன்னீங்க?
இளவரசி அம்மா ஆ. உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதை விட எமதர்மன் கூப்பிடுறான்னு சொல்றதானே. என்னப்பா இது? ஏதோ முக்கியமான விஷயமா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஐயோ எனக்கு பயமா இருக்கே. அம்மா என் பயமெல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் வரேன். உன் பயமெல்லாம் எப்பப்பா போவோம்? 3 நாள் ஆகும். அப்ப வரமாட்டேன். இரு பாப்போம். இந்த சின்னானே ஆ. இளவரசி. சத்தம் இல்லாம வர சொல்லிட்டு. சரி வா. கல்யாணமா ராசா அம்மாவா என்னை எதுக்கு கூப்பிட்டாங்க? உன்னை இந்த செருப்பு தைக்கிற வேலையை விட்டுட்டு இந்த தேசத்துக்கு ராஜா ஆக்கலான்னு கூப்பிட்டு இருப்பாங்களோ என்னவோ. ஐயோ அது என் வேலையை விட ரொம்ப கஷ்டம் ஆச்சே. என்னடி சிரிப்பு? அம்மா அம்மா அவர் எப்படி இருக்கார்? ஆறு உங்க என் பையன் தானே சௌக்கியமா இருக்கான். ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இந்த கடிதத்தை அவரிடம் கொடுக்க வேண்டும். இதுல என்ன இருக்கு? என் வாழ்வின் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே அதில் அடங்கியிருக்கிறது. சரி. கொல்லி கிள்ளி கிள்ளி கொல்லி கொல்லி கிள்ளி கிள்ளி யாருக்கும் இதை சொல்லிவிடாதம்மா. என்ன ராஜா மாதிரி நடந்து வர்ற? ராஜாவே தான். அப்ப இந்த பூஜாவை கையில வச்சு இந்த விஷயத்தை கேட்டேன்னா வெண்டைக்காய் 10 மாதிரி இருக்கும். அரசே இப்படி பாரு. என்ன விஷயம்? வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ராசகுமாரி தோழி வந்து என்ன கூப்பிட்டு உண்மையா? நான் போனேன். ராஜகுமாரி ஓடி வந்து என் பக்கத்துல நின்னுட்டு மாமா அறிஞ்சா அவன் என்னையும் அத்தேன்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் என்ன நடந்ததுன்னு அப்புறம் காலை தொட்டு கும்பிட்டுது. அப்படியா? மச்சான் மச்சான் மச்சான், அப்போ நீ போன ஜென்மத்துல ராஜாவா பிறந்திருப்ப. போன ஜென்மத்துல நல்ல வேலை அதோட நின்னுத. இந்த கடிதம் இதை கொடுத்துது. கடிதமா? அதுல என்ன எழுதியிருக்கு? அதான் தெரியல. ஒருவேளை இந்த ராஜ்யத்தை நமக்கு தரதாக எழுதியிருக்குமோ? ராஜ்யமா? அத்தாடி நமக்கு வேண்டாம், அது நம்மால சமாளிக்க முடியாது. ஆமா ஆமா, சண்டை சச்சரவு அது இது எல்லாம் இல்லையா, வேண்டாம். இது மகன்கிட்டயாக்கும் கொடுக்க சொல்லிச்சு. ஏன் மகன்கிட்டயா? ஆமா மச்சான், இது பெரிய இடத்து பொல்லாப்பு. இந்த சங்கதி என் மகன்கிட்ட சொல்லிடாத. நான் சொல்லல, நீ பைத்தியாரத்தனமா நீ உலக வச்சு விடாத. நான் சொல்ல மாட்டேன். அப்பா அம்மா அம்மா, நீ எப்படி இருக்காங்க? எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடா அது? ஒண்ணும் இல்ல. ஏ மாமா, ஏ அத்தே, இது என்ன? இது கிரகணத்துல இருந்து பிடிச்ச வியாதியா? அம்மா ஏமா பேச மாட்டேங்கிறீங்க? பேசினா தப்பு வந்துட்டா? தப்பா? என்னப்பா அது? ஏதாவது உளறிடுவேன். என்ன இது உளறது தப்பு? அம்மா என்னம்மா சங்கதி? ஐயோ, நான் சொல்ல மாட்டேன். ஓஹோ, இப்ப என்னமோ இருக்குது. அப்பா எனக்கு எல்லாம் தெரியுமே, எல்லா விஷயம் எனக்கு தெரியும். வந்து அந்த ராஜகுமாரி தோழி வந்து ராஜகுமாரி கிட்ட கூட்டிட்டு போனது வரைக்கும் வேணும்னா தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நடந்தது என்னன்னு தெரியுமா? அப்புறம் நான் சொல்றேன். என்னம்மா அது? வந்து சொல்லாத நீர் மட்டும் சொல்லாமா? சும்மா நான் சொல்லுவேன். அப்புறம் அந்த ராஜகுமாரி வந்து ராஜகுமாரி வர ஒண்ணு வரல. நீ சும்மா நான் தான் சொல்லுவேன். கேள் தம்பி, வந்து வந்து காலை நீ என்ன சொல்றது? நானே சொல்லிவிடுறேன். இந்த பாரு, காலை தொட்டு கும்பிட்டு இந்த பாரு இது கொடுத்து ஐயோ, என்ன எழுதி இருக்கு வீரா? நாடு இந்த வீரனை யாருன்னு தெரிந்து கொள்ள நல்ல வழி இந்த ஏட்டில இருக்கிறது. அந்த வழியில என்னையும் மறந்துடாதீங்கன்னு. ஓடா பரதா பயல. இப்ப வந்து நாடுங்கிறான், நல்ல வழினா ஒரு நாள் தானே இந்த நீர்தான் சொன்னீரு. கொஞ்சம் அப்பா
புறப்படும் நேரமாக விட்டது. இதெல்லாம் அணிந்து கொண்டு உடனே கல்யாண மண்டபத்திற்கு அழைத்து வர சொன்னார் மகாராஜா. யாருக்கு கல்யாணம்? தங்களுக்கும் தங்கள் மாமாவுக்கும். மாமாவுக்கு? எனக்கும் நர்த்தப்பனுக்குமா கல்யாணம்? எனக்கும் அந்த கோழைக்குமா கல்யாணம்? எனக்கும் அந்த முட்டாளுக்குமா கல்யாணம்? அவர்க்கும் எனக்கும் உறவு காட்டி அருள் புரிந்ததும் கதையா? அவர்க்கும் எனக்கும் உறவு காட்டி அருள் புரிந்ததும் கதையா? நினைத்து நினைத்து மகிழ்ந்து நாங்கள், நினைத்து நினைத்து மகிழ்ந்து நாங்கள் நேசம் கொண்டதும் கனவா? அவர்க்கும் எனக்கும் உறவு காட்டி அருள் புரிந்ததும் கதையா? இனிக்கும் காதல் இருவர் வாழ்வை, இனிக்கும் காதல் இருவர் வாழ்வை பிரிப்பதே உந்தன் செயலா? இனிக்கும் காதல் இருவர் வாழ்வை பிரிப்பதே உந்தன் செயலா? மணக்க மணக்க மலர்ந்த மலரே, மணக்க மணக்க மலர்ந்த மலரே சிதைப்பதே உந்தன் தொழிலா? சிதைப்பதே உந்தன் தொழிலா? அவர்க்கும் எனக்கும் உறவு காட்டி அருள் புரிந்ததும் கதையா? அணைக்கும் அன்னை நீயே என்று, அணைக்கும் அன்னை நீயே என்று அகிலம் சொல்வதும் தவறா? அணைக்கும் அன்னை நீயே என்று அகிலம் சொல்வதும் தவறா? துடிக்க துடிக்க எங்களில்பை, துடிக்க துடிக்க எங்களில்பை பிரிப்பதே உந்தன் சதியா? துடிக்க துடிக்க எங்களில்பை பிரிப்பதே உந்தன் சதியா? பிரிப்பதே உந்தன் சதியா? அவர்க்கும் எனக்கும் உறவு காட்டி அருள் புரிந்ததும் கதையா? பொம்மி, வந்து விட்டீர்களா? தகவல் வந்ததா? தகவல் வந்தது. சீக்கிரம் பார்த்து.
பார்த்தீர்களா? இது ஒன்றுதான் பாக்கி இருந்தது, அதையும் செய்துவிட்டேன். தாலி கூட உன் ஆர்வத்துக்கு தக்கபடி பெரிதாத்தான் செய்திருக்கிறாய். நீண்ட காலம் இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தேன். இது இப்பொழுது என் கையில், இன்னும் கொஞ்ச நேரத்திற்குள் என் பொம்மி கழுத்தில். பொம்மி வந்தாகிவிட்டதா? இல்லை, என்ன? உன்னை வீரன் தூக்கிக்கிட்டு ஓடிவிட்டான். பொம்மியா? என் பொம்மி நரசப்பா, கலங்காரே, வீரனை பின்தொடர்ந்து எப்படியாவது பிடித்து இழுத்துக் கொண்டு வா. பொம்மி சரி. நம்பிக்கையாதான் நாங்க நேரா இங்க வந்திருக்கிறோம். பொம்மி அரண்மனையில் வளர்ந்தவள், கல்லிலும் உள்ளிலும் நடந்தறியாதவள். கல்லும் முள்ளும் கணவன் போகும் வழியா இருந்தால் அதுதானே மனைவிக்கு பட்டு விரித்தனது. கணவன் புண்ணுன்னாலும் புருஷன்னு நீ கேள்விப்பட்டதில்லை. நீ நல்ல பொண்ணை தேர்ந்தெடுத்துக்கிட்ட, உன் வாழ்வு நல்லா இருக்கணும். ஐயா, உங்களை போன்ற பெரியார்களுடைய ஆசைதான் எங்களுக்கு வாழ்வு. வாங்க. பொம்மி